ஒரு நாவு போதாதே நீர் செய்ததை சொல்ல, இந்த ஆயுள் போதாதே உன் நீதியை சொல்ல. ஒரு நாவு போதாதே நீர் செய்ததை சொல்ல, இந்த ஆயுள் போதாதே. இன்று என்னை காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. லேவியராகமம் 19வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக. நான் கர்த்தர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பு என்கிற அந்த ஒரு பெரிய பிரமாணத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறதை இந்த வேதம் முழுவதும் காண்பிக்கிறது. ஆதியாக முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அந்த அன்பு தாழ்ச்சி எங்கே உண்டாகுதோ அங்கேதான் அந்த மாம்ச கிரியைகள் அதிகமாய் வெளிப்படுகிறது. மனிதனுக்கு தேவன் மேல் இருக்கிற அன்பு குறைகிற இடத்துலதான் சத்துருவின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க நேரிடுகிறது. காயினுக்கு ஆபேல் மேல் இருக்கிற அன்பு குறைந்ததுனாலதான் அவனை கொல்லும்படியான மாம்ச கிரியை வெளிப்படுகிறது. அதே போலதான் வேதம் முழுவதும் பார்க்க முடியும். எனவேதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் என்று சொல்லிவிட்டு உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. நான் கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில ஒரு உயர்வு வரும்போது நம்ம சந்தோஷப்படுவோமா, பொறாமப்படுவோமா? நான் ஜெபம் பண்றேன், என் ஜெபத்துக்கு ஆண்டவர் ஒரு பலனை கொடுக்கிறாரு. எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், எனக்கு ஒரு நல்ல உயர்வு கிடைக்கும். நான் எவ்வளவு ஹாப்பியா இருப்பேன். ஏன்னா நான் என்ன நேசிக்கிறேன், நான் என்னில் அன்பு கூறுகிறேன். உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக என்று கர்த்தர் சொல்ல காரணம், இன்னொருத்தனுடைய உயர்வை பார்த்து பொறாமப்படாது, இன்னொருத்தன் வாழ்ந்திருப்பதை பார்த்து பொறாமப்படாது. அப்ப இந்த இடத்துல என்ன குறைகிறது என்றால் அன்பு குறைகிறது. அன்பு குறைகிற இடத்துல பொறாமை என்கிற மாம்சக்கிரியை வெளிப்படுகிறது. அன்பு கூற முடியாது. அன்பு கூற முடியவில்லை என்றால் அன்பில்லாதவன் தேவனை அறியான். என்னால தேவனை அறிய முடியாது. என்னால தேவனை அறிய முடியலைன்னா வேதம் சொல்லுகிறது, அவரை அறிகிற அறிவு தான் நித்திய ஜீவனா. அந்த நித்திய ஜீவனை என்னால் சுதந்திரிக்க முடியாது. ஏன் அன்பு கூற முடிகிறது இல்லை? இப்படிப்பட்ட பொறாமைகள், எரிச்சல்கள். சகோதரர்களை பார்க்க அப்பா தனக்கு வாங்கி கொடுத்ததை பலவர் அங்கேயே போட்டு கொண்டு போகிறான். இந்த சகோதரர்களால் அதை பார்த்து சகிக்க முடியவில்லை. ஏங்க, சகோதரன் தானங்க, நல்லா இருந்துட்டு போட்டுமே, ஏன் இப்படி யோசிக்க முடிகிறது இல்லை? இப்படிப்பட்ட எரிச்சல், இப்படிப்பட்ட பொறாமைகள். இந்த பொறாமை மனுஷனுக்குள்ள இருக்கிறது வரைக்கும் அவனால இன்னொரு ஆளை நேசிக்க முடியாது. நம்மால் இன்னொருத்தங்களை நேசிக்க முடியலைன்னா நம்மால் தேவனை அறிகிற அறிவில் வளர முடியாது. நம்மால் தேவனை அறிகிற அறிவில் வளர முடியலைன்னா நம்மால் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது. இதுதான் பைபிள். வேதம் முழுவதும் இந்த செய்தியை தான் பல இடங்களிலே வலியுறுத்துவதை நம்மால பார்க்க முடியும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ பல நேரத்தில் இப்படி நினைக்கிறோம், எனக்கு ஆசை இருக்கு, எல்லாரையும் நேசிக்கிறோம்னு முடிகிறது இல்லை. ஏன் முடிகிறது இல்லை தெரியுமா? நம்முடைய மாம்சத்துல முடியாது. அதுக்கு தான் ஆவியானவருடைய உதவியை கேட்கணும். அந்த பலிபீடத்துல நாம் நம்மை விட்டு கொடுக்கணும். நம் பிள்ளைகளை உணரணும். ஒருத்தங்க மேல பொறாம வருது, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த ஆள் மேல இப்படிப்பட்ட காரியத்தினால பொறாமையா இருக்கு ஆண்டவரே சொல்லுங்க. அறிக்கை செய்து தேவ சமூகத்திலிருந்து ஒரு விடுதலை வாங்குங்க. சொல்லி கேளுங்க. ஒருவரை கடிந்து கொள்ளாதவரும் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் என்று ஆண்டவரை குறித்து சொல்லி இருக்கிறேன். அதற்கு பதிலாக நான் என் உள்ளத்திலே அதை அடக்கி வைத்து விட்டு வேறே காரணங்களை நான் கண்டுபிடித்து அவர்களை குற்றப்படுத்தி கொண்டு போயிறான். ஒருத்தங்க திடீர்னு வளர்ந்துட்டாங்கன்னா அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க, அல்லது ஏதாவது அண்டர் கிரவுண்டில் ஏதாவது பண்ணியிருப்பாங்க, குறுக்கு வழியில் ஏதாவது போயிருப்பாங்க. இப்படி தானே யோசிக்க தோணுது. இதே இது நாம திடீர்னு வளர்ந்துட்டோம்னா, கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார், கர்த்தர் எங்களை உயர்த்தினார், இன்னொரு ஆளுடைய வளர்ச்சிக்கு பின்னாக ஏதாவது தவறான வழி இருக்கிறது என்று சொல்லுகிறோம். நம்முடைய வளர்ச்சிக்கு பின்னாக கர்த்தருடைய கிருபை இருக்கிறது என்று சொல்லுகிறோம். ஆமென். ஏன் நாம் இப்படி பார்க்கிறோம்? பிரியமானவர்களே,
நமக்குள்ள இந்த அன்பு தாழ்ச்சி இப்படிப்பட்ட காரியங்களை நம்மில் வெளிப்படுத்துகிறது. அன்பு கூறணும். நாம் பாவிகளாய் இருக்கையில், நாம் சத்துருக்களாய் இருக்கையில், நாம் பலவீனராய் இருக்கையில் கர்த்தர் நம்மேல் மிகுந்த அன்பு வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை பிரதிபலிக்கிற நிருபங்களாய் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அன்பு கூறுவோம், பொறாமைப்படாதிருப்போம். ஒருத்தங்க வாழ்ந்திருக்கிறாங்களா, இன்னும் வாழ்த்துங்கள். ஏன் அவங்க நல்லா இருக்கிறாங்க, இன்னும் நல்லா இருக்கட்டும் சொல்லுங்க. நம்ம வாயை திறந்து சொல்லுவோம். முதல்ல இப்படி சொல்லி பழகும். இப்படி சொல்ல நம்முடைய மனசுல ஒரு நல்ல விடுதலை உண்டாகும். இந்த மனதில் விடுதலை உண்டானால்தான் வார்த்தைகள் எல்லாம் ஆழமாய் விதைக்கப்படும். கர்த்தர் நல்லவர், நம்ம அந்த நல்ல அனுபவத்தில் நடத்துவாரா? ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பன், எங்களுடைய உழவு அழகாய் பேசி வருகிறேன். உண்மையாய் அன்பு கூறுகிற இருதயத்தை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.